ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு இக்ராண்டி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிராத்மிக்கோடைய பாக் 1ல் இருக்கக்கூடிய பார்ட் 7 தான் வந்து பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன கொஸ்டின் ஆன்சர், அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லதா தும் யஹான் கியா கர்த்தி ஹோ? அதாவது லதா, நீ இங்கே என்ன பண்ணுற, வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவள் என்ன ஆன்சர் பண்ணுவாள்? நான் இங்கே படிச்சிட்ருக்கேன். அதாவது இந்த லெசனில் அவள் படிச்சிட்ருக்கா. ஸோ நான் இங்கே படிச்சிட்ருக்கேன் அப்படின்றத ஆன்சராக அவள் பண்ணுவாள். ஸோ அப்போ நான் அப்படின்றதுக்கு மைங் யஹான் படுத்தி ஹூன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் பண்ணணும். அடுத்து காய் கியா பீத்தி ஹை, அதாவது காய்னா கவு, கியா பீத்தி ஹை என்ன குடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது பசு என்ன குடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பசு என்ன குடிக்கும்? தண்ணி குடிக்கும். ஸோ கியா அப்படின்றத எடுத்துகிட்டு பானி அப்படின்றத ஆன்சராக எழுதணும். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு கண்டிப்பாக நம்ம ஃபுல்லாக படித்து தான் ஆகணும். இந்த தும்ஹோ ஆப்ஹைங்கன்னு கொஸ்டின் கேட்டாலே நம்ம மைங்கில் ஸ்டார்ட் பண்ணி ஹூனில் தான் நம்மளுடைய ஆன்சர்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டினில் வந்து கியா அப்படின்ற வேர்டுக்கு பதிலாக பானி அப்படின்ற ஆன்சரை வந்து நம்ம எழுதணும். அதாவது பசு தண்ணி குடிக்குது அப்படின்றது ஆன்சர். அடுத்து தேர்ட் ஒன், குத்தா கியா காத்தா ஹை, நாய் என்ன சாப்பிடுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கியான்றது எடுத்துகிட்டு பாத் அப்படின்றத ஆன்சர் எழுதணும். பாத் அப்படின்னா ரைஸ்ன்னு அர்த்தம். ஸோ நாய் வந்து ரைஸ் சாப்பிடுது அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணியிருக்காங்க. மித்ததெல்லாம் அப்படியே கொஸ்டினை பார்த்து நம்ம எழுதிட வேண்டியதான். ஸோ ஆன்சர்ஸோடைய ஸ்பெல்லிங்ஸு ப்ராப்பராக மெமரைஸ் பண்ணோன்னா ஈஸியாக இது எல்லாத்துக்குமே நம்ம ஆன்சர் பண்ணி மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அடுத்த லெசனில் என்ன கொஸ்டின் ஆன்சர் இருக்குது, அதனோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.